வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவுக்குள்ளால என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, கனடா கனடாவினுடைய ஊழியர்கள் பலர் வந்து ஸ்ட்ரைக்குக்கு போகிறார்கள். ஏன் ஸ்ட்ரைக்குக்கு போகிறார்கள், எப்போ போகிறார்கள், இதால் எங்களோட உறவுகளுடைய பல பயணிகளுடைய பயணங்கள் வந்து இல்லை திட்டமிட்ட பயணங்கள் இல்லை ஏற்கனவே அதில் டிக்கெட் போட்டு போனார்களுடைய பயணங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை இந்த பதிவுக்குள்ளால் பார்ப்போம். தொடர்ந்துருங்கள். விடயத்துக்கு வருவோம். என்ன விஷயம் என்றால், ஆகஸ்ட் 16க்கு பிறகு 72 மணித்தியாலம் தொடர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுவதற்கு ஏர் கனடா ஊழியர்கள், அதாவது ஏர் கனடா ஊழியர்கள் பலர் 10,000க்கும் அதிகமான ஊழியர்கள் வேலை விடுப்பில் வந்து, அதாவது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் வாக்களிக்கின்ற பொழுது, இதற்கு வேலை நிறுத்தத்துக்கு போக வேண்டுமா, ஸ்ட்ரைக் வேண்டுமா வேண்டாமா என்று அந்த வாக்கெடுப்பில் வந்து 99.7%, அன்னளவாக 98% வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் வேலை நிறுத்தத்துக்கு செல்லத்தான் வேண்டும் என்று ஏர் கனடா ஊழியர்கள் பலர், அதாவது 10,000க்கும் அதிகமான ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அது. ஆகவே கனேடியன் CUPE எனப்படுகிற கனேடியன் யூனியன் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற CUPEக்கு கீழே இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்காத விடத்து தொடர்ந்து வந்த போராட்டம் ஆகஸ்ட் 16க்கு பிறகு அறிவித்ததன்படி 3 நாள், அதாவது 72 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக போராட்ட வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு அறிவித்திருக்கிறார்கள். இதன் விளைவாக என்னத்துக்காக அவர்களுடைய கோரிக்கை என்று பார்த்தோம் என்றால், அவர்களுடைய ஊதியம் சம்பந்தமாக, ஓவர் டைம் சம்பந்தமாக, இப்பொழுது இருக்கிற ஊதிய பிரச்சனை சம்பந்தமாக, தொடர்ந்து அவர்கள் கூடிய ஊதியங்களை எதிர்பார்த்தும் அவர்களுடைய வேலைகளில் இருக்கிற இடர்பாடுகள், மேலதிக நேரங்களை கடமையாற்றுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்திலே அதுக்கு நிவர்த்தி செய்து தரப்படியும், அதற்கிடையிலே அவர்கள் நிவர்த்தி செய்து தராத பட்சத்திலே ஆகஸ்ட் 16க்கு பிறகு அவர்கள் 72 மணித்தியால வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த பின்னணியில் என்ன இடர்பாடு பெறப்போதுண்டா, ஏலவே முட்கூட்டிய டிக்கெட்டுகள் பயணத்துக்காக ஏர் கனடாவில் வந்து பலர் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்திருப்பார்கள், அல்லது ஏலவே இந்த வெக்கேஷனுக்காக மிகப்பெரிய வெக்கேஷன் லீவில் கனவர் வந்து ஏர் கனடாவில் வந்து டிக்கெட் எடுத்துக்கொண்டு தாயகத்திற்கோ அல்லது வெவ்வேறு நாடுகளுக்கு பிரயாணித்திருப்பீர்கள். ஆகவே ஸ்ட்ரைக் நடக்கும் என்றால் அந்த ஊழியர்களுடைய பணி புறக்கணிப்பு காரணமாக விமான பயண போக்குவரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு இடரை சந்திக்கும். ஏனென்றால் ஏர் கனடா உலகத்தில் விமான சேவையை வழங்குகின்ற மிக முக்கிய நிறுவனங்களில், பரபரப்பாக இயங்குகின்ற நிறுவனங்களில் ஒன்று ஏர் கனடா. ஆகவே இவர்கள், இந்த ஊழியர்கள் வந்து 10,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஏர் கனடாவிலே வேலை செய்கிறவர்கள் இந்த ஸ்ட்ரைக்குக்கு போனார்கள் என்றால் உலகம் பூராகவும் இயங்குகின்ற ஏர் கனடா ஸ்தம்பிதமடையும். இதன் மூலம் வந்து முதலே பயணத்தை திட்டமிட்டவர்கள், புக் பண்ணினவர்கள், ஏர் கனடாவில் புக்கிங் போட்டு அந்த டேட்டுக்குள்ள, அந்த ஸ்ட்ரைக் டேட்டுக்குள்ள வர்றவர்களுக்குடைய பிரயாணங்கள் இடர்நிலை அடையும். இதனால் அவர்கள் வந்து ஏர் கனடாவினுடைய வெப்சைட்டை தொடர்ச்சியாகவே அவதானித்து வர வேணும். இப்போ ஸ்ட்ரைக் நடக்குதா இல்லையா, அல்லது வந்து எப்படி வந்து இந்த பிரயாணத்தை வந்து மீண்டும் மீளமைத்து வேறு டேட்டுக்கு போட்டு வர்றது என்ற இடர்பாடுகளை இவர்கள் ஏர் கனடாவினுடைய வெப்சைட்டுக்குள்ள தொடர்ந்து ஒப்சர்வ் பண்ண வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உறவுகள் வந்து ஏற்கனவே வெக்கேஷனில் போயிருக்கு, நம்ம ஏர் கனடாவில் புக் பண்ணி அவர்கள் திரும்பி வர்றதுக்கு வந்து இடர்பாடுகள் வந்தால் அவர்கள் செய்தியை தொடர்ச்சியாக படிக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த ஏர் கனடா அந்த பழைய டிக்கெட்டோடைய நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய்க்கல, இங்கே ஸ்ட்ரைக் நடக்கல, உங்களால் பிரயாணிக்க முடியாமல் இருக்கும். மற்றது உடனடியாகவும் டிக்கெட்டுகளை மாற்றி அமைக்கிற இடர்பாட்டுக்களை நீங்கள் சிக்குவீங்கள். ஆகவே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அவர்களுடைய இணையதளத்தை தொடர்ச்சியாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஆகஸ்ட் 16க்கு முன்னர் அந்த கனேடியன் யூனியன் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் என்ற அந்த இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஏர் கனடா வந்து ஒரு தகுந்த ஒரு சிறந்த திட்டத்தை அவர்களுக்கு இணங்கி கொடுக்குமாக இருந்தால், அந்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அது வந்து அந்த திட்டம் நிகழ்ந்தால், அந்த பேச்சுவார்த்தை சரியாக அமைந்தால் அவர்களுடைய வேலை நிறுத்த போராட்டம் விலக்கப்படும் என்றுதான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எதுக்கும் தயாராக இருங்கள். உறவுகள் பாதிக்கப்படக்கூடாது, நடு தெருவிலே நிற்கக்கூடாது. டிக்கெட்டை புக் பண்ணினவர்கள் அல்லது புக் பண்ண போகிறவர்கள் இதை தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும். பிரயோசனம் என்றால் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதேவிட 2024 வந்து மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டியதாக பதிவு செய்திருக்கிறது. சுமார் 2024 22 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு அது வருமானத்தை ஈட்டியிருக்கிறது. ஆகவே வருமானம் அது இந்த முறை வந்து ஒரு 2% கூடி 2025 இன்னும் வருமானம் அதிகமாக இருக்கின்றது. உலகத்திலே பாதுகாப்பான பிரயாணங்களை மேற்கொள்வதற்கு உகந்த ஒரு விமான சேவையாக ஏர் கனடா திகழ்கின்றது. ஆகவே வருமானம் கொளிக்கின்றது. எங்களுடைய ஊதியங்களையும் கூட்டித்தர சொல்லி இந்த கோரிக்கைகளை வைத்து அவர்கள் போராட்டத்தில் குதிக்கிறார்கள். ஆகவே இதன் மூலம் உள்ளூர் விமான சேவைகள், கனடாவின் உள்ளூர் பல
உள்ளூர் விமானங்களும் ஏர் கனடாவில் தான் வந்து பிரயாணிக்கின்றது. ஏர் கனடாவின் உள்ளூர் விமானங்கள், வெளிநாட்டு பயணங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்களுடைய புக்கிங் டைம் ஷெடியூலை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, டேட்டில் கண்காணிப்பாக இருங்கோ. ஸ்ட்ரைக் நடக்க நீங்கள் வெளிக்கிட்டு அதே டிக்கெட்டோட வரைக்கும் இடர்பாடுகளை சந்திப்பீங்கள். ஆகவே இது முன்கூட்டிய ஒரு அலர்ட். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து உதவுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம்.